நீண்ட நாள் பிறகு வன்னிக்கு எனக்கு திருமணம் முடிந்து விட்டது. திருமணம் முடிந்தவுடனே அவள் பாலோடு வருவாள். அவளுக்காக வடி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். அவள் வந்தவுடனே பாலை அருந்துவிட்டு நமக்கு ஏற்ற முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் அவளை தான் எதிர்பார்க்கிறேன். அவளே வந்துடுவான். யார்கிட்ட பேசுறீங்க? உன்னை பத்தி பெரிய நமக்கு திருமணம் முடிச்சிருக்கா முதல்ல ஒரு பத்தி பெரிய சொல்லிருக்கேன். உனக்கு எனக்கு திருமணம் நடக்கணும் எதிர்பார்த்தாயா? அதைதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். உனக்கும் எனக்கும் முதல்வர் என்று எதிர்பார்த்தாயா? அதைதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். இப்போ நான் சாகடிக்க போறேன் எதிர்பார்த்தாயா? பள்ளி இது விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது. வா போகலாம். ஆமா, நீ நான் சின்ன குழந்தை சொப்பு வச்சுக்கலாம். நேரம் வச்சு வாடி போலாம். இனிமே இந்த நாட்டுல நீ இருந்தா இந்த பூமிக்கு தான் பாருப்போம். ஓடி வந்தாய். உனக்கு என்னுடைய தம்பிக்கு அவசரமாக திருமணம் ஏற்பாடு செய்து முடித்தேனே. தொட்டு தாலி கட்டி கனவுல என்று கூட பார்க்காமல் அவர் ஏன் கொலை செய்ய அளவுக்கு நின்றிருக்கிறார். இனிமேல் என் முகத்தில் விழிக்காதே. அன்று அநியாயமா என்னோட குடிசுக்கு தீ வைத்து என்னோட தந்தையை அக்காவை அநியாயமா செத்து போனாங்க. அதை பார்க்கும் போது என் வயிறு எவ்வளவு எரிஞ்சிருக்கும். நான் பார்க்கும் போது அநியாயமா என்னோட குடிசுக்கு தீ வைத்ததே இவன் தான். அதனாலதான் அவங்கள அழகா பேசினேன். நலவஞ்சனமா பேசி அவங்க கையில தாலியை கட்டிக்கிட்டேன். அவனை சாக அடிக்கணும்னு நினைச்சேன், சாக அடிச்சேன். வந்த வேலை முடிஞ்சது. நான் அவசரப்பட்டுக்கமா? ஏண்டா நல்லவ யாரு கெட்டவ யாருன்னு தெரியாம இந்த மாதிரி வேலை அநியாயமா என்னுடைய குடிசைக்கு தீ வைத்து என்னுடைய தந்தையோட அக்காவும் அநியாயமா செத்து போனாங்கடா. என் கண்ணால பார்த்தேன். நான் பார்க்கும் போது அவன் கையில தீ பண்றது இருந்தது. அவனுக்கு நீ சப்போர்ட் இருமா அவசரப்படாத. அதாவது குமரனுடைய கரத்துல தீ பண்றதுக்கு தான் நீ பார்த்த. ஆமாண்டா. உன் குடிசைக்கு தீ வச்சான்னு எனக்கு தெரியும். பச்சா எம தூதம் இங்கே அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் தீ வைக்கும் போது கூட இந்த கம்மியாட்டி நான் இதுதான் வேலையா உனக்கு? எத்தனை குடும்பத்தை கெடுக்கலான்னு பாக்குறேன். ஆனா நீ நல்லவனே கிடையாதுடா. நீ நல்லவனே கிடையாது. எனக்கு தெரியும். அநியாயமா என் குடும்பத்தை கெடுத்து நீ நல்லா இருப்பியா? இருமா அவசரப்படாத. அந்த கம்மியாட்டி நான் எத்தனையோ அறிவுரை சொன்னேன். அந்த கம்மியாட்டி கேட்கலமா. உன் குடிசைக்கு தீ வச்சு எனக்கு தெரியும். நேரங்காலம் வரும்போது நான் சொல்றேன். இப்ப சொல்ல மாட்டானா? இப்ப சொன்னா என் உயிருக்கு ஆபத்துக்கு. இப்ப சொன்னா என் குடும்பத்தை குளிர் காஞ்சிரும். ஏண்டா அப்படின்னா என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரா? நல்லவருமா, உத்தமரு. அவர் எந்த தவறு செய்யறியா? எந்த ஒரு தவறு நாடு போட்டு நல்லவன். இதை தெரியாமையே நான் அவரை கொலை செய்யவே துணிந்து விட்டேன். மீண்டும் அவரை ஏற்றுக்கொள்வாரா? நீ போ. உன் மாமா கிட்ட உன் கனவு கிட்ட மன்னிப்பு கேளு. கூட நான் இருக்கிறேன். வாமா. இப்படி நடக்கிற கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் தம்பியை கடா ஒண்ணு இல்ல. நான் தான் உத்தரவாதிட்டு போய் ரெண்டு தையல் போட்டுட்டான். ரெண்டு தையல் தான் போட்டுட்டான். என்னடா ரெண்டு தையல் தான். ஏன் தம்பி குமரா? என்னுடைய மனைவி என்னை கத்தியால் குத்தும் போது கைவிட பிடித்து விட்டேன். நான் கையில் பாய்ந்து விட்டதண்ணா. அப்படிங்க? நல்ல வேலை. தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போய் தப்பித்து விட்டேன். உயிர் பிழைச்சாய். மாமா, இந்த பாவிய மன்னித்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதே போதும். மன்னிக்க கூடிய விஷயமா இது? எழுந்துரு. ரெண்டு தையல் தானே விடு. மாமா, எதுவோ சின்ன சிறிய பேரு தெரியாம தவறு செய்துட்டேன். இந்த பாவிய மன்னிக்க கூடாதா மாமா? தெரியாமல் செய்யக்கூடிய தவறாயுது. எழுந்துரு. அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். உன்னை பார்த்தால் நல்ல பெண் போல் தெரிகிறது. என்னுடைய தம்பி எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவன். அவன் எந்த தவறு செய்திருக்க மாட்டான். அவன் தவறு செய்திருக்கிறான் என்ற காரணத்திற்காக தவறான முறையிலே அவன் தான் தவறு செய்திருப்பான் மனதில் நினைத்து அவனையே கொலை செய்யும் அளவிற்கு துணிந்திருக்கிறான்.
இனிமேல் இப்படிப்பட்ட தவறு செய்ய மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். இனிமேல் இந்த மாதிரி தவறெல்லாம் நடக்காது. இது சத்தியமாமா. இனிமேல் நம்பலாமா? தாராளமா நம்பலாம். அண்ணா இல்ல அவன் சத்தியம் செய்து கொடுத்திருக்கார். இனிமே தவறான பாதையில் போக மாட்டேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். எதற்கு ஜாக்கிரதை இரு. ஆகட்டும்ண்ணா. சந்தோஷமா இருக்கு. சென்று பாருங்க அண்ணா. அக்கா, இந்த பாவியை தவறா நினைக்காதீங்க. இங்க பாருங்கத்தா, யார் என்றே தெரியாது. அநியாயமா என்னுடைய குடிசைக்கு தீ வைத்து என்னுடைய தந்தையோட என்னுடைய அக்காவும் அநியாயமா செஞ்சு போயிட்டாங்க. நான் பார்க்கும்போது தீ பந்தத்தை கையில பிடிச்சிருந்ததே நீங்க தான் என்னுடைய குடிசைக்கு தீ வைத்தீங்கன்னு சொல்லி உங்களை நான் கொலை செய்யவே துணிந்து விட்டேன். இந்த பாவியை மன்னிச்சிடுங்கத்தா. வள்ளி, நீ நினைப்பது தவறு கிடையாது. தீபத்தை என்னுடைய கருத்தில் இருக்கவே நான் தான் உன் குடிசைக்கு தீ வைத்து நிற்கின்றையா? ஆமாங்க. நான் தெரிவித்து விலை. ஆனால் ஒரு கருத்த முடி உன் குடிசைக்கு தீ வைத்தான். நான் காப்பாற்றவனே அந்த தீபத்தை என் கரத்தில் போட்டு விட்டான். அதனால் என் மீது தவறாக நினைத்தீங்க. ஆமா, 2 பேருமே தவறாக நினைக்கிறார். சேர்ந்து கூட வந்துடலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். கட்டான பிள்ளை காந்தரவ கண்ணடகி சித்தவ பறந்து வரும் சேர்க்க வைக்க சொல்லடகி பார்க்க பரவச காட்டும் பேசும் அது சோதனை. அப்படி இதுக்கு நானும் இதே வீர மகேந்திரபுரி நாட்டில் சென்று கேள்வியான குழந்தை பின்னாக பிறந்து விமலாண்ட பேரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அது மட்டுமா எந்த சதிகார பாவின்னு தெரியல என் குடிசைக்கு அடியோட தீ வச்சு எரிச்சுட்டான். அவனை பழைக்கும்படி வாங்கத்தான் அந்த தீயிலிருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன். இருந்தாலும் நானும் ஒரு பெண்ணானவள், தனிமையில சென்ற முடியாது. இருந்தாலும் ஒரு ஆண் தொழில் தேவைப்படுத்தி அது யாரா இருக்கும்? இவள் யாராக இருக்கும்? ஆமா, நீ யாரு, எந்த ஊரு,
இங்க பாருங்க நான் இதே ஒரு சேர்ந்தவள் தான் ஆ, நானும் ஒரு கூத்தாடி குடும்பங்க அடடே, இந்த தெருவுல வித்த காட்டுவாங்களே. என்னங்க வீதி வீதியா சென்று கூத்தாடுவது எங்க வழக்கம் அடடடடே. ஆமா, ஏதோ தனிமையில் பேசிக் கொண்டிருந்தா என்ன காரணம்? நான் தனிமையில பேச காரணம் என்ன தெரியுமா என்ன? என்னங்க எந்த சதிகார பாவின்னு தெரியல ஏன் குடிசைக்கு அடியோட தீ வச்சு எரிச்சுட்டாங்க ஆ, ஆ. அவனை தாய்ந்த ஊர் ஊரா தேடி கொண்டு வரேன் உங்க குடிசைக்கு தீ வச்சவன் யாரு?